சாப்பிடுடா. குட் மார்னிங் அம்மா. குட் மார்னிங் டா செல்லம். இந்த காஃபியை குடிச்சிட்டு வேகமா போய் குளிச்சிட்டு வந்துரு. நீ வரதுக்குள்ள நான் சுட சுட டிஃபன் பண்ணி வச்சிடுறேன். சரியா? காஃபியை குடிச்சிட்டு தூங்கிட கூடாது. போ சீக்கிரம். சரிம்மா. அம்மா எவ்வளவு நேரமா டைம் ஆச்சு? ஆயிடுச்சு விக்கி, இதோ வரேன். அம்மா என்னடா உனக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன், இரு. டிஃபன் சாப்பிடுதா. உனக்கு எத்தனை முறை சொல்றது இந்த ஆள் போட்டோ என் கண்ணில் படுற மாதிரி வைக்காதானே? முதல்ல இந்த போட்டோவை இங்க இருந்து கழட்டி வீசு. அந்த ஆள் இனிஷியலே தூக்கி வீசிட்டேன் நானு. சரிடா விக்கி, நான் இந்த போட்டோவை எடுத்துடுறேன். வா வந்து உட்காரு. டிஃபன் ஆறி போறதுக்குள்ள முதல்ல சாப்பிடுட. உட்காரு. அப்பா உனக்கு மூக்குக்கு மேல கோவம் வருதுடா. இந்தா டிஃபன் சாப்பிடு. டேய் மெதுவா சாப்பிடுறா. எதுக்காக இவ்வளவு அவசரப்பட்டு சாப்பிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா சாப்பிடு. விக்கி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்டா. நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளேன் ப்ளீஸ். அம்மா, குளிக்கும் போது காதுக்குள்ள நுர போயிடுச்சு. அதை எடுக்கிறதுக்கே எனக்கு டைம் இல்ல. இதுல உங்க பேச்ச கேட்கறதுக்கு எனக்கு எங்க டைம் இருக்கு? விக்கி, ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும்டா. நீ ஃப்ரீயாவே இருக்க மாட்டேங்கிறப்போ சாயந்தரம் சீக்கிரமா வரேன், அப்ப பேசலாம். ஓகேவா? ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். ஆசீர்வாதம் பண்ணுமா. உட்காரு, ஒரு நிமிஷம் உட்காரு. எப்ப பார்த்தாலும் நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க. ஆனா ராத்திரி 12 மணி ஆனாலும் நீ வீட்டுக்கு வரதில்ல. அந்த ஃப்ரெண்ட பார்க்கணும், இந்த ஃப்ரெண்ட பார்க்கணும், அந்த பார்ட்டி இந்த பார்ட்டின்னு ராத்திரி நான் தூங்குனதுக்கு அப்புறம் தான் நீ வீட்டுக்கே வர. போடா. மா, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வர ட்ரை பண்றேன். ஓகேவா? பை மா. ஏய் விக்கி, டிஃபன் சாப்பிட்டு போடா. இந்த முறை ப்ராஜெக்ட் என்னதான். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங் எவ்ரிபடி. இந்த முறை ரியாலிட்டி ஷோ கான்செப்ட் யார்து செலக்ட் ஆயிருக்கு தெரியுமா? விக்ரம். ப்ளீஸ் கிவ் a big hand. விக்ரம், please come here. Take it. Thank you sir. ஓகே गाइस, நாங்க இந்த ரியாலிட்டி ஷோவை ரொம்ப யூனிக்கா பிளான் பண்ணிருக்கோம். இப்போ வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஷோவை எந்த சேனலும் பண்ணதே இல்ல. இது நம்ம பண்ணிட்டா டிஆர்பில நம்ம தான் டாப்பா இருப்போம். once again. Okay, this reality show is based on once again guys. Hello. எங்க? பேஷண்ட் என்ன ஆகணும் உங்களுக்கு? எங்க அம்மா டாக்டர். என்னாச்சு டாக்டர் எங்க அம்மாவுக்கு? நாங்களும் முதல்ல இதை மைனர் தான் நினைச்சோம். பட் ஸ்கேனிங் ரிப்போர்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உங்க அம்மாவுக்கு பிரெயின் டியூமர்னு. டாக்டர் என்ன சொல்றீங்க நீங்க? இது ஃபைனல் ஸ்டேஜ். உங்க அம்மாவை காப்பாற்றணும்னா ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். எவ்வளவு ஆகும் டாக்டர்? ஒரு 45 to 50 lakhs ஆகும். 50 lakhs-ஆ? மேக்ஸிமம் 15 days-குள்ள ஆபரேஷன் பண்ணலைன்னா உங்க அம்மாவை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். மச்சான், அமௌண்ட்டுக்கு எங்கேயும் ட்ரை பண்ணலையாடா? என்னைக்கு எங்க எல்லாரையும் விட்டு உங்க அப்பன் கூட ஓடி போனாலோ அன்னைக்கே சொந்தம் செத்து போச்சு. பெத்தவங்க வயிறு எரிஞ்சா நிம்மதியா வாழ முடியுமா? ஹெல்த் இஷ்யூ ஆபீஸ்க்கோட கனெக்ட் பண்ணாதீங்க. திடீர்னு 45-50 லட்சங்கிறது விளையாட்டா? வீட்ல இருந்து ஆபீஸுக்கு டிஃபன் கேரியல் கொண்டு வரணும். ப்ராப்ளத்தை இல்ல. முதல்ல உங்க அப்பா வாங்கின கடனை கட்டு, அப்புறம் வந்து என்கிட்ட கடனை கேளு. சும்மா என் டைமை வேஸ்ட் பண்ணாத, போய்கிட்டே இரு. மச்சான், கடவுள் இருக்காண்டா. ஏதோ ஒன்று பண்ணலாம். முதல்ல அம்மாவை பார்க்கலாம். வா. மச்சான், அம்மா கண்ணு திறந்துட்டாங்க. விக்கி, பொண்ணு இல்லம்மா, வேலை செஞ்சு செஞ்சு டயர்டா இருக்கியா? பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும் டாக்டர் சொன்னாரு. பைத்தியக்காரா, இந்த அம்மா கிட்ட போய் சொல்ல கூட தெரியலடா உனக்கு. அழக்கூடாது. நர்ஸ் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க. இந்த மாதிரி நிலைமையில உன்னை கொண்டு வந்து விட்டானேம்மா அவன் புருஷன். ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட காசு இல்லாம பண்ணிட்டானேம்மா. அவன் மட்டும் இன்னும் உயிரோட இருந்திருந்தானா நானே அவனை கழுத்து நெரிச்சு கொண்டு இருப்பேன். விக்கி, என்னடா பேச்சு பேசுற நீ? உங்க அப்பா பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க. கடன் வச்சுட்டு போயிட்டாருன்னு நீ எப்போ அவரை திட்டிட்டு இருக்கியே தவிர எதுக்காக கடன் வாங்கினாருன்னு எப்போது நீ என்கிட்ட கேட்டிருக்கியா? அதை நான் சொல்ல வரும்போதெல்லாம் அதை காது கொடுத்து கேட்கணும்னா அது உனக்கு தோணி இருக்காடா? இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. நீ நினைக்கிற மாதிரி ஊர் சுத்தி கண்டுபிடி செலவு பண்றதுக்காக உங்க அப்பா கடன் வாங்கல. அவர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ஒரு ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்தது.
அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி சேல் பண்ணா நாம லைஃப்ல செட்டில் ஆயிடலான்னு நீ வளர்ந்து பெரியவனானதும் உன்னை ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளிநாட்டுக்கு அனுப்பணுங்கிற ஆசைனாலையும் இருந்த எல்லா சொத்து நகையையும் வித்தாரு. அதுவும் பத்தலன்னு நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினாரு. ஆனா நம்மளோட துரதிர்ஷ்டம், அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிய வந்தது. அந்த பிரச்சனையை தெரிஞ்சவங்க யாரும் அந்த சொத்தை வாங்கறதுக்கு முன் வரல. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கவும் முடியாம விற்கவும் முடியாம கடன்காரங்க தொல்லை தாங்க முடியாம மானத்துக்காக உயிரை விட்டவரடா உங்க அப்பா. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி எங்கம்மா இருக்கு? தேவாபுரம். ஊரே தெரியல. அந்த அக்கா கிட்ட கேளடா. யார் அந்த காய்கறி அக்கா கிட்டியா? சரி வா கேட்கலாம். அக்கா, இந்த ராஜா பங்களாக்கு எப்படிக்கா போனோம்? காலாங்கத்தில் இந்த கேள்வியை கேட்டு என் பொழைப்பைய நாசம் பண்ணிட்டிய. எப்படி ஓடுற? அந்த காய்கறி கிட்ட தப்பா எதுவும் கேட்டோமோ? மச்சான், அந்த ஐயர் கிட்ட கேளு. இங்க ராஜா பங்களாக்கு எப்படி போகணும்? ஐயோ, ராஜா பங்களாவா? அவசரம். என்ன மச்சான் இது? ராஜா பங்களாவை கேட்டா ஆளாரு தெரிச்சு வர்றாங்க. மச்சான், அந்த டீ கடை நிறுத்து, அவர்கிட்டயாவது கேட்கலாம். சரி வா போய் கேட்கலாம். பெரியவரே, இந்த ஊர்ல ஒரு ராஜா பங்களா இருக்குல்ல, அதுக்கு எப்படி போகணும்? அது பங்களா இல்ல, பாம்புகளோட புத்து, வௌவால்களின் கூடாரம், பிரேத பிசாசிகளின் கோட்டை. உள்ள யாரு போனாலும் வெளியே பொணம் தெண்டி கழுகுகள் காத்துட்டு இருக்கும். நீங்க அந்த பங்களாவுக்கு போறது ஒண்ணு, சுடுகாட்டுக்கு போறது ஒண்ணு. இப்போ உங்களுக்கு எதுக்கு வேணும் அந்த பங்களாவோட விவரம் எல்லாம்? பெருசு, அந்த பங்களா இவருது. என்னது இவருதா? இவருதுன்னா இவங்க அப்பாது. ராமையா மகனா நீங்க? வேண்டாம்ப்பா அந்த பங்களா சகவாசம், போயிடுங்க இங்க இருந்து. இல்ல பெரியவரே, நான் அந்த பங்களாவை பார்த்தே ஆகணும். எனக்கு ரொம்ப இந்த பங்களாவை பார்த்தா ரொம்ப பயமாகுதுடா. அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கும் போல தோணுதுடா. உண்மையா பொய்யான்னு நான் சொல்றேன். அது எப்படா? அந்த பேக் ஓபன் பண்ணு. பேகா? என்னடா இது? இது நெகட்டிவ் எனர்ஜியை டிடெக்ட் பண்ற மீட்டர். ஓ, பேயோ பூதமோ எதுவா இருந்தாலும் இது தெரிஞ்சிடும். எங்க இருந்துச்சு இது? சேனல்ல இருந்துச்சு, செக் பண்ணலான்னு எடுத்துட்டு வந்தேன்டா. உங்க அப்பா இவ்வளவு தூரம் வந்து இந்த பங்களாவையா வாங்கினாரு? இத பார்த்தா சந்திரமுகில வர பங்களா மாதிரியா இருக்குதாடா. டேய், வாயை மூடிட்டு வாடா. பாழ அடிஞ்சு ரொம்ப வருஷமா இருக்கும் போல இருக்கு. இதை கிளீன் பண்றதுக்கு 2 வருஷம் ஆகும் போல இருக்குதாடா. ஏய், பொறுமையா நடடா, பாத்துடா. டேய் விக்கி, டேய் என்னடா ஆச்சு? இந்த பக்கத்துல யாரோ போன மாதிரி இருந்ததுடா. நாம தான்டா பூட்டை திறந்து உள்ள வந்தோம். யாரும் இல்லடா, எல்லாம் உன் பிரம்ம. வாடா. இல்லடா, நான் பார்த்தேன்டா. முன்னாடி பார்த்து வாடா. என்னடா இது, கோபாலுன்னு கூப்பிடணுமாண்ணா? மச்சி பார்த்தா இங்க பேய் இருக்கிறது உண்மைதான்டா. போடா இவன, பேய் இருக்குது இங்க நின்னுக்கிற, வாடா போலாம். டேய் இருடா. ஆனா இத தாண்டி அதால வெளியே வர முடியாது. என்னடா சொல்ற நீ? பாரு, இதுக்கெல்லாம் திக்பந்தனம் பண்ணி வச்சிருக்காங்க. இத தாண்டி வெளியே வரதா இருந்தா நாம இந்நேரத்துக்கு இங்க இருந்து இருக்கவே முடியாது. வாடா இருந்து போயிடலாம். சீக்கிரம் வந்துடுறா. போடா.
என்னப்பா பங்களா வெளியில இருந்து பார்த்து பயந்து ஓடி வந்தது மாதிரி இருக்கு? அட அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியவரே. இந்த ஊர்ல பங்களா வச்சு கடன் கொடுக்கறவங்க இருக்காங்களா? இருக்காங்க. ஆனா உங்க பங்களாவை அடகு வச்சு யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா இதுக்கு வேற வழியே இல்லையா? இதுக்கு ஒரு வழி இருக்கு. இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துல ஆம்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வெளிநாட்டுல இருந்து வந்த ஒருத்தர் இருக்காராம். அவர்தான் இந்த மாதிரி சொத்துக்களை எல்லாம் வாங்கிட்டு இருக்காராம். நீங்க எதுக்கும் போய் அவரை ஒரு முறை பாருங்களேன். பெருசு உன் நம்பர் கொஞ்சம் கூட. எடுத்துக்கங்க. 100% clear sir, we can proceed. Thank you. Okay sir. சார். ஹே ரமேஷ், ஏங்க என்னாச்சு? இந்த போட்டோ இங்க எதுக்கு சார் வந்தது? இந்த பங்களா சேலுக்கு வந்திருக்கு. ஏங்க? இது மனுஷங்க வாழ்ற பங்களா இல்ல சார், பேய் பிசாசுங்க வாழ்ற பங்களா சார். வாட் நான்சென்ஸ்? என்னங்க பேசுறீங்க நீங்க? இது தமயந்தி பங்களா சார். பாத்தீங்களா சார், அந்த பங்களா பேர் சொன்னதும் பல்பு எப்படி உடைஞ்சிருச்சுன்னு. எங்க இருக்கீங்க ரமேஷ்? 21st century இது. நிலாவிலே வீடு கட்டணும்னு நினைக்கிற மனுஷன் நீங்க என்னடானா பேய் பிசாசு இருக்குன்றீங்க. அதனாலதான் நம்ம ஜனங்க இப்படியே இருக்காங்க. எஸ், யூ ஆர் ரைட் சார். நாங்க இப்ப அங்க இருந்து தான் வரோம். அந்த பங்களால எந்த பேய் பிசாசும் இல்ல சார். அந்த பங்களாவை யாரோ கம்மி ரேட்டுக்கு வாங்கணும்னு சொல்லி யாரோ கிளப்பி விட்ட பொருளி சார் அது. அந்த பங்களா பத்தி உங்களுக்கு தெரியாது சார். இவங்களை அதுல ஒரு நாள் இருந்து காட்ட சொல்லுங்க. ஏய், ஒரு நாள் நாத்துக்க ஒரு வாரம் இருக்கிற பாக்குறியா? உங்க தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க சொன்ன மாதிரியே அந்த பங்களாவில் ஒரு வாரம் இருந்து காட்டினா இவங்க வாயெல்லாம் மூடிடலாம். நெக்ஸ்ட் வீக் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிடலாம். எனக்கு நானே வள விரிச்சிட்டேன் போல. டேய், மூடிட்டு உட்காரத விட்டுட்டு உனக்கு என்னடா அதிக பிரசங்க தனோ? அவர் ஒரு நாள் இருந்து காட்ட சொன்னா நீ ஒரு வாரம் இருந்து காட்டுவேன்னு சொல்ற? மச்சி, கான்ஃபிடென்ட்டா சொன்னா அவங்க நம்பிடுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க நடனா நம்மளே தங்க சொல்லுவாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அட போடா. ஹலோ, சொல்லு காவியா. குடிக்கிற நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணுகிறானுங்க சார். மச்சி, என்னடா ஆச்சு? மச்சான், ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடுச்சுடா. டேய், என்னடா சொல்ற நீ? ஆமா மச்சான், எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த ப்ராஜெக்ட்டை கிஷோர் கிட்ட கொடுத்துட்டாங்களாம். ஐயோ, இப்போ என்னடா பண்றது? நாமளே டென்ஷன்ல இருக்கிற எவனோ ஒருத்தன் நோய் நோயின்னு ஃபோன் வச்சுருக்கிறான். ஹலோ, நான் சொல்றேன்னு சொன்னல. என்னடா ஆச்சு? ரியாலிட்டி ஷோக்கு துட்டு குத்தவங்களாம் ஃபோன் பண்ணுகிறாங்க. ஆடிஷனுக்கு எங்கே வருதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்கடா. அவங்களுக்கெல்லாம் திரும்பி துட்டு குத்துடலான்னு பார்த்தா நம்ம கையில் வேற துட்டு இல்லை. நீ நடானா ப்ராஜெக்ட் வேற கை விட்டு போச்சுன்னு சொல்கிற. இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வையன், உன் சேனலுக்கு நாமளே ஒரு எபிசோட் ஆகிடுவோம். மச்சி, என்னடா பண்ணுறது? சொல்கிறா, ஏதோ ஒன்று பண்ணுறா. இங்கே பாரு, அவங்களெல்லாம் ஆடிஷனுக்கு வர சொல்லு. நாம அந்த ரியாலிட்டி ஷோவை பண்ணுறோம். எப்படிடா? எல்லாரும் வந்துக்கிறாங்க, உள்ள கூப்பிடுறேன், கொஞ்சம் பார்த்து டீல் பண்றா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ மூடிட்டு அனுப்புடா. அட்ரா மணியே. மணியே இல்ல, பெல்லுடா. பெல்லா? கமேன். நம்ம ரியாலிட்டி ஷோக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். இந்த ரியாலிட்டி ஷோவுடைய பேரு டிடி பாஸ், அப்படின்னா டேரிங் வித் டெவில் பாஸ். தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஷோ முதல் முறையா நடக்குது. பேய்களோட உங்க பயணம். இந்த 7 நாள் பயணத்துல வெளிப்புலக தொடர்புன்னு உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இந்த 7 நாள் வீட்டுக்குள்ள யார் பேயை பார்த்து பயப்படாம இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு கிடைக்க போகுது. ஒவ்வொருத்தருக்கும் 20 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும். யாரு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸா குறைஞ்சுக்கிட்டே வரும். எல்லா பாயிண்ட்ஸும் இழந்தவங்க டைரக்டா எலிமினேட் ஆயிடுவாங்க. உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க இன்னொருத்தரை பயமுறுத்தி அவங்க பாயிண்ட்ஸை உங்க பாயிண்ட்ஸோட பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டுல இருக்கிறத பத்தியோ இந்த ஷோவை பத்தியோ வெளியே யாருக்குமே நீங்க தெரியப்படுத்த கூடாது. இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரியாலிட்டி ஷோவை உங்க வீட்ல நீங்களே உட்கார்ந்து உங்க டிவிலே பார்க்கலாம். சூப்பர். லைவ் டெலிகாஸ்ட் இருக்காது. இந்த வீட்ல யார் எவ்வளவு வேணாலும் துண்ணலாம், யார் எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீட்ல எல்லா இடத்துலயும் கேமரா இருக்குது. உங்க யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க கேமரா முன்னாடி வந்து சொல்லலாம். ஓகே. இந்த ஷோ தைரியம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான். தைரியம் இருக்கிறவங்க உங்க மொபைல்ஸ் எல்லாத்தையும் அந்த ட்ரேல வச்சுட்டு வெளியில வண்டி நிக்குது, போய் உட்காந்துக்கலாம்.
சொல்லிட்டே இருக்கேன். தல்றா வா. ஏய் பாதங்கள ஒரு பொண்ணுங்க பக்கத்துல நான் உட்காருவேன். தல்ல. ஐயோ. தள்ளி உட்கார்றா. அப்பா வெரி வெரி பியூட்டிஃபுல். நானா இல்ல பங்களா. ஆஹா என்னடா இது வீடே ஒரே இருட்டா இருக்குது. இருட்டாயிட்டு இருக்கோ? கண்ணாடி கட்டுறா. என்னது கண்ணாடி கட்டுறடே? அட வெளிச்சமா தான் இருக்கு. நீ ஏன்டா வந்து என் ராடுக்கு முன்னாடி நீங்க குத்தி சொல்றா? குத்திக்கிட்டே இருக்கீங்க. டிடி வீட்டு உறுப்பினர்களுக்கு டிடி பாஸ் வரவேற்பை அளிக்கிறார். உங்கள் 7 நாள் பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரை டிடி பாஸ் கேப்டனாக நியமிப்பார். எல்லோருக்கும் கேப்டன் ஆகும் வாய்ப்பு கிடைக்கும். யார் சிறந்த கேப்டன்ஷிப் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஷோவின் முடிவில் பெரிய பரிசு காத்திருக்கிறது. வீட்டின் உறுப்பினர்கள் இந்த ஷோவின் விதிகளை மதிக்க வேண்டும் என்று தெரியப்படுத்துகிறோம். மற்றும் இந்த வீட்டின் மேலிருக்கும் ரகசிய அறைக்குள் போவதற்கு அனுமதி இல்லை. இந்த ஷோவின் விதிமுறைகளை மீறுபவர்கள் நேரடியாக ஷோவிலிருந்து எலிமினேட் செய்யப்படுவார்கள் என்பதை டிடி பாஸ் தெரிவித்துக் கொள்கிறார். எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேய் உங்களை தாக்கக்கூடும். பேயை சந்திப்பதற்கு நீங்கள் எல்லாம் தயாராக உள்ளீர்களா? என்னடா இது ஒருத்த முகத்திலும் பயமே தெரியலையடா. இவங்கெல்லாம் பேய் வீட்டுக்கு வந்திருக்காங்களா இல்ல அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காங்களா? ஆடிஷனுக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த சோல நீ ஜெயிக்கணுமா? ஜெயிக்கிறதுக்கே பிறந்தவனா 10,000 ரூபாய் கொடு. அது எதுக்கு? உனக்கு பதில் வேணுமா ஜெயிக்கணுமா? இவனை நம்பலாமா? நான் ஜெயிக்கலனா நீ பாடி ஆயிடுவ. நீ ஜெயிக்கிறதுக்கு 3 சீக்ரெட் சொல்றேன். சீக்ரெட் நம்பர் 1. ஏய் ஆடிஷன்ல பேய் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்க. நீ நம்பாத. அது நம்ம சேனல்காரங்க போட்ட செட்டு. சீக்ரெட் நம்பர் 2. ஏய் இங்க பாரு. பேய் வந்து உன்னை அப்படியே அடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா பயந்துராத. அது நாங்க மேக்கப் போட்டு அனுப்புற ஜூனியர் ஆர்டிஸ்ட். அப்ப 3வது இந்த சீக்ரெட் தான் நான் யாருக்கும் சொல்லல. நீயும் யாருக்கும் சொல்லக்கூடாது. உனக்கு மட்டும் தான் சொல்றேன். எப்படியே டேய் என்ன மாதிரி வேலை செஞ்சிருக்கடா நீ? எல்லார் வாழ்க்கையிலும் விளையாடுறியாடா. நாளை பின்ன அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரா பொறுப்பு? நான் இப்பவே அவங்களுக்கு உண்மையை சொல்ல போறேன். குறாத விட்றா. ஏய் விட்றா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சினுக்குது? ஏண்டா ஆளு மட்டும் இவ்வளவு பெருசா வளர்ந்துக்கிற அறிவே வளரல. டேய் நீ மட்டும் உண்மையை சொன்னீங்கன்னா அவங்களாம் திரும்பி போறேன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் போறேன்னு சொன்னா நீ துட்டு எங்க எத்தனை வந்து கொடுக்க போற? அவங்க கிட்டலாம் உண்மையை சொல்லிட்டு நீ மகாத்மா ஆக போறியா இல்ல உங்க அம்மாவை காப்பாத்த போறியா? அத நீயே முடிவு பண்ணிக்கோ. அது அப்படி இல்லடா மச்சான். பேய் அவங்கள ஏதாவது பண்ணிடுச்சுன்னா யாரா பொறுப்பு? நீயே சொன்னல அந்த திக்பந்தனத்தை தாண்டி பேய் வெளில வராதுன்னு. இதுக்கப்புறம் உன் இஷ்டம்பா. நீ உண்மையை சொல்றதா இருந்தா சொல்லிக்க. இந்தா ஏதோ பண்ணி தொலைப்போ. டிடி பாஸ் முதல் நாள் கேப்டனாக வெள்ளை கவுண்டரை நாங்க தேர்வு செய்யறோம். முதல் நாள் டாஸ்காக வீட்டை கிளீனிங் செய்யும் டாஸ்க் கொடுக்கப்படுகிறது. வெறும் மணி அடி பண்ணுங்கன்னு பார்த்தா பையில சரக்கு வேற வச்சிருக்கானுங்களே. என்னடா விட்டு ஓடுறானுங்க? தலைவரே, கரண்டி தலைவரே, ஒரு நிமிஷம். தலைவரே. நானா? என்னேவா? எங்க இன்னொரு தடவை சொல்லு. தலைவரே. பார்ட்ஸ் வெளியில தெரியுது. எங்க எங்க பாட்ல தான் சொன்னேன். அந்த வேஸ்ட் வந்து இருக்கும் நினைச்சேன். என்ன வேணும்? தலைவரே, நான் இங்க உங்க கூடவே இருக்கணும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இருக்கலாம், பட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஓகே, அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்க கூடவே இருக்கணும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அப்படியா? அப்ப கண்டிஷன் நம்பர் 1, நீ இங்க இருக்கிற வரைக்கும் எந்த கஸ்டமர் இருந்தாலும் என்னை விட்டு நீ போக கூடாது. ஓகே, டன். இரு மெயின் கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 2, டெய்லி நைட் 90க்கு மேல நடிக்க விட கூடாது. 90க்கு மேல குடிக்க விட கூடாது. அவ்வளவுதானே? ஆமா ஆமா அதுதான். ஓகே, இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கிட்டா எனக்கு அப்செக்ஷன் இல்ல. அப்ப நான் தலைவரே, நீ எவ்வளவு கூட குடிச்சுக்கடா. ரொம்ப நல்லா வாழ்க்கை எந்திரிச்சாலும் எடுத்துக்கோ. காலை வாரிட வேண்டியதுதான். ஐயோ, எங்கடா பாத்ரூம் வச்சிருக்கீங்க? இதுக்கு ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் வரணும் போல இருக்குது. ஏற்றுமதி பண்ற இடம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல,
இறக்குமதி பண்ற இடம் கிளீனா இருக்கணும். எங்கடா பிரஷ்? ஒருவன் முதலாளி, துடைக்கிறவன் எல்லாம் தொழிலாளி. யமா ஒருவன் முதலாளி, டாய்லெட். ஒருவன் முதலாளி, டாய்லெட் கழுவுறவன் தொழிலாளி. ஒருவன் யாருகிட்ட காமெடியா? வேலைக்கு ஆகாது. வேலை 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 வேலை. ஆம்பளைக்கும் வேலை, பொம்பளைக்கும் வேலை, டாய்லெட் போனா எல்லாருக்கும் வேலை 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 வேலை. ஸ்பெஷல் எஃபெக்டா? டிடி பாஸ், நான் பயந்துட்டேன்னு நினைச்சிங்களா? நான் பயந்த மாதிரி ஆக்ட் கொடுத்தேன். இதுக்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்களா? என்ன நாத்தண்டா? டாய்லெட்டை விட ஏமால தான் ஜாஸ்தியாக நாத்தம் வருது. தண்ணி வருது, கையில் பிடிக்கிறேன். ஆனா பக்கெட் டிடி, இது 3D. இந்த மாதிரி எத்தனை படம் பார்த்துருப்போம். எங்க கிட்டேவா? ஐ டோன்ட் கேர். வாடா டேய், இப்ப வாடா. பவுனே. என்ன தலைவரே? என்னடா அது? அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, பால் கொதிக்க மாட்டேங்குது. அப்படியா? தள்ளுங்க. திரிஞ்சு போன பால் எப்படி கொதிக்கும் தலைவரே? தெரிஞ்சிருச்சா? தள்ளிக்க பாருங்க. ஆமால, இன்னொரு பாக்கெட் கட் பண்ணி போடுவோம். ஒரு நாள் போதுமா? தூக்க கீழே தள்ளுதுப்பா. என்னடா மறுபடியும் பால் கொதிக்கவே இல்லை, சூடாகவே இல்லை. பவுன, ஏ பவுன வாடா. என்ன தலைவரே என்ன கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? பாத்திரம் சூடா இருக்கு, பால் கொதிக்க மாட்டேங்குது. அப்படியா? இந்த பக்கம் வாங்க, பாத்துருவோம். தலைவரே, இப்படி எல்லாம் பண்ணி என்ன பயமுறுத்தி என் பாயிண்ட் எல்லாம் அடிக்க பாக்குறீங்களா? ஏண்டா? என்ன தலைவரே, ஸ்டவ்வே பத்த வைக்கல, எப்படி பால் கொதிக்கும்? அடுப்பு நான் தான் பத்த வச்சேன். நீ நான் தானே பத்த வச்சேன். എവിടെ വന്നു അറിയല ബാലേക്ക് പോச்சு ഇവിടെ തന്നെ இருந்துச்சு. ஹீரோ நானா? ஆமா. இன்னொரு வாட்டி சொல்லு. இல்ல இல்ல, ஈ காலத்துல ஹீரோ எங்கட இருந்தாலும் பரவாயில்ல, கதை நல்லா இருந்தா போதும். உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு, சிறிதாயிட்டு ஒண்ணு வெளியே விடுங்க. என்னோடத காட்டவா? ஒரு நிமிஷம். ஏந்தோ திறமை 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 திறமை. உனக்கு பிடிச்சமான ஹீரோ யாரு? சொல்லுடா. டான்ஸ் மாஸ்டர். யாரு? லாரன்ஸா? காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா. டேய் பின்னாடி வாடா. பெரிய ஆக்டர் இவரு. எடா ஸ்டார்ட் செய். ஸ்டார்ட் செய்டா. ஹலோ. ஏன் மேலேயே கை வைக்கிறியா? என்ன தொடுறியாடா? எங்க தொடு பார்க்கலாம். ராஸ்கல் தொடுறா. ஏய் இரு இரு இரு. நான் போய் வெள்ள குடிச்சேன். இரா இரா. வர 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 வர. இப்படி பயந்துட்டானே. மோஸ்ட்லி கேரக்டர்ல நான் இன்வால்வ் ஆனதுக்கு அவனும் இன்வால்வ் ஆயிருக்கா. ஷக்கலக்க பேபி ஷக்கலக்க பேபி தொட்டு விட்ட தோடலையா. வாவ், வாட் அன் ஆக்டிங். ஏய், ஏன் மேலேயே கை வைக்கிறியாடா? என்ன தொடுறியா? எங்கே தொடு பார்க்கலாம். தொடுறா ராஸ்கல். நானும் இன்வால்வ் ஆயிட்டனே. அவனா நான் சொன்னதெல்லாம் மனசுல ஞாபகம் இருக்குல்ல? தலைவரே, எனக்கு சரக்கும் உங்க சட்டமும் நல்ல ஞாபகம் இருக்கு. 90க்கு மேல உங்களுக்கு கொடுக்க கூடாது, அவ்வளவுதானே? அதுதான் முக்கியம். ஃபுல்லு கொடுத்தா 90 கொடுப்பேன்.
பல போன நாக்க லாமினேஷன் பண்ணோம்டா. ஏன் இந்த 90 போட்டோன்னே லாவாக்குது லாவா லூவாக்குது. என்னடா 90 போடுறா? பேச்சா இருக்கணும் தலைவரே. 90க்கு மேல கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. தலைவர் பேச்சு மீறாத விசுவாசினா. சபாஸ்னா சிஷ்யா. துரோணாச்சாரியாருக்கு ஏகலைவன் கிடைச்ச மாதிரி கிடைச்சிருக்கடா நீ. திருட்டு பயடா நீ. சிஷ்யனா நீதான்டா. பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுல நீ ஜெயிச்சிட்ட. என் மனசை நீ திருடிட்டடா. வா உனக்கு ஒரு முத்தம் கொடு. ஐயோ வேணா தலைவரே, எனக்கு வெக்கமா இருக்கு. அப்படிதான் இருக்கும். ஒண்ணுதானா? மூணு வைக்கிறேன்டா. முத்தத்தை சொல்றேன். டெஸ்ட் பண்றதுக்கு இப்படி சொன்னீங்களா? நான் என்னமோ ஏதோன்னு டென்ஷன் ஆயிட்டேன். இந்த தலைவரே 90 தானே? இந்தாங்க அடிக்க. சரோஜா, ஏய் சரோஜா. அடச்சி, இங்க யாரு சரோஜா? ஓ தலைவரே, இங்க யாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்களா? சரோஜான்னு சொன்னியே கல்லா, யாரு சரோஜா? எத்தனை ஜெயந்தி உனக்கு? நான் தான் தலைவரே, உங்க சிஷ்யன் பவன். யார் குரு யார் சிஷ்யன்? ஆஹா, 90க்கு மேல கொடுத்தா இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியாம கொடுத்துட்டனே. உங்க ரூட்டுக்கே வந்துடுறேன். அது அப்படி இல்லைங்க. பின்ன எப்படி? எனக்கு நல்ல சரக்கு ஊற்றி விட்டு லிவர் கிட்னில க்ளோஸ் பண்ணிட்டு பக்கத்து வீட்டு மாதிரியோட எஸ்கேப் ஆக நினைக்கிறேன். இல்லைங்க, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேங்க. கணவனே கண் கண்ட தெய்வம்னு நினைக்கிறவன். நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்க. வாடிங்க, கடைக்கு போற வரைக்கும் காத்துட்டு இருந்து அந்த பக்கத்து வீட்டு மாதனோட ஷாப்பிங் போற. நீ ஷாப்பிங் இல்ல. ஐயோ இல்லைங்க, நான் சொல்றது கேளுங்க. நீங்க கடைக்கு போனதும் அந்த மாதவன் வீட்டுக்கு வந்து சிட்டில பட்டு புடவை ஃபிளாட் 50% டிஸ்கவுண்ட்னு சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் நான் அப்படி ஃபிளாட் ஆயிட்டேங்க. அப்படியே விட்டு பல்ல எகிரிடாமா. தாலி கட்டின புருஷனை விட 50% பட்டு புடவை பெருசாடி உனக்கு. அடிக்காதீங்க. இந்த வெள்ளை கவுண்டரை விட அந்த மாதவன் நீ என்னடி பாத்துட்டா? இல்லங்க, அது வந்து அடிக்காதீங்க. மாதவன் வந்து ஐயோ, அண்ணினோட மோசமானவனா இருக்கானே, அடிக்கடி மாறுறானே. ஐயோ ஐயோ வேடா, என்ன விட்டுருக்க தலைவரே. ஐயோ அந்த மாதவன் மட்டும் என் கையில கிடைக்கிட்டு அந்த துண்டு மாதிரி புழிஞ்சிட்டு அவளி சரோஜா கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். ஏற்கனவே எங்க அக்கா ஜெயில தான் இருக்கா. எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. என்ன? அட பாவி. ஏய்